காவேரி வந்து இந்த மாதிரி விஜய் வந்து எல்லார்கிட்டயும் பேசி அவங்கள அழைச்சிட்டு போகிற மாதிரி வந்து கனவு காண்றாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இப்படிலாம் நடந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணால் என்ன பொண்டாட்டி பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, நீங்கள் என்னை எப்படிலாம் வந்து வீட்டிலேருந்து பேசி அழைச்சிட்டு போகிறீங்க அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணுறேன். எப்படி கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போவீங்க? ஒரு வேளை எங்கள் அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் தெரியாது. என்ன சொன்னாலும் சரி உங்கள் அம்மா உன்னை எப்படி கூட்டின்னு போகணும் எனக்கு நல்லாவே தெரியும். நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அப்புறமா நம்ம கூட்டிகிட்டு வந்து எப்படிலாம் நம்ம வாழ்க்கை வாழணும், என்ன பண்ணணும் எல்லாமே நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணணும். உனக்கு அடுத்தடுத்து வளகாப்புலாம் பண்ணணும். நிஜமாக வாங்க. ஆமாம், பின்ன எவ்வளோ வேலை இருக்குது. சரி, எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்போ எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம்? நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லலாம் காவேரி, நீ கவலைப்படாத. அதுவும் எல்லாருக்கிட்டையும் சூப்பராக சொல்லுவோம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க, எங்கள் அம்மா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பற்றி 2 பேரும் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பேசிட்டு இத்தனை நாள் விஜய் வந்து காவேரி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, காவேரியை கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து பசுபதி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன், காவேரியால் தான் எங்களுக்கு பிரச்சனை, இல்லைனா உங்கள் கூட நான் பிரச்சனை பண்ண அவசியமே இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் வந்து நல்லா வந்து பசுபதியை வந்து செமையாக வந்து எட்டி உதச்சி அவரை வந்து நல்லா திட்டி அங்கேருந்து வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்றாரு. இதனால் பசுபதி செமையாக டென்ஷனாகி போகிறாரு. நான் வாழ விட மாட்டேன் காவேரி இந்த வீட்டில் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதையெல்லாம் கேட்டு பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. பாட்டி வந்து ராதா கிட்ட சொல்கிறாங்க, இந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டான், எப்படியும் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். காவேரி இங்கே இருக்க வரைக்கும் விஜய் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. அதனால் காவேரி வேணாம், நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு காவேரி தேவை கிடையாது. இங்கே பாரு ராதா, நீ போய் அவங்க குடும்பத்துக்கிட்டே பேசிட்டு வந்துரு அப்படின்னு. நானா அப்படின்றாங்க. ஆமாம், நீ தான் போய் பேசணுன்னு. சரிம்மா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. அதன்படி பாட்டி என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரியை மீட் பண்ணுறாங்க கோயிலில் மீட் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, நீ விஜய் கூட வாழணும்னு விரும்புறியா அப்படின்னு, சேர்ந்து வாழ போறியான்னு. ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே பார், அந்த எண்ணத்தை இதோடு விட்டுரு. என்ன நினச்சிட்டு இருக்க, என் பேரனுக்கு எவ்வளோ கஷ்டத்தை தான் கொடுப்ப. உன்னால் அவன் நிம்மதியே இல்லாமல் இருக்கான், இப்போவும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கான். அதனால் நீ அங்கே வந்து ஏன்னா கண்டிப்பாக அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான். பசுபதி வேற வெளியே வந்துட்டான். அதனால் இதுக்கப்புறம் என் பேரனை நீ தொல்லை பண்ணக்கூடாது. அதனால் வேறு வழியே கிடையாது. நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது. விஜய்க்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் வீட்டுக்கு வராமல் இரு. அதுதான் நீ விஜய்க்கு செய்ய வேண்டிய பெரிய நல்லது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல, அழறாங்க. நான் எப்படி அவர் கூட இல்லாமல் இருப்பேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அதான் வந்து காவேரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து காவேரி விஜயும் சேர்ந்து வாழக்கூடாது. விஜய்க்கு காவேரி வேணாம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் குடும்பத்தோடு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் காவேரி என் வீட்டுக்கு வரவே கூடாது. உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் காவேரிக்கு விஜய்க்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நாங்கள் எல்லாமே பண்ணிவிடுவோம். சீக்கிரமாகவே டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், பொண்ணை கையெழுத்து போட சொல்லுங்கள், ரெடியாக இருக்க சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ராதா. இதை கேட்டு காவேரி அவங்க அம்மா வந்து சாரதா வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. என்னடி இது இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தல, நான் அந்த பையனை வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே வந்து. அதனால் இதுக்கப்புறம் அவனுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாதான். அதனால் சீக்கிரமாகவே டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ண போகிறாங்களாம். நானே உங்களுக்கு டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், அவங்களே சொல்லிட்டாங்க. அப்பா ஒரு தொல்லை விழுந்தது அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரி மனசு கஷ்டப்பட்டு ரூமில் போய் பயங்கரமாக அழறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா வக்கீலை வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. யார் வக்கீல் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எதுக்கு பாட்டி அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், பெரிய பிரச்சனை தான். காவேரியை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நோட்டீஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன். நீ சைன் போட்டினா காவேரியும் சைன் போட்டுருவா. அதுக்கப்புறம் அவளை நீ டைவர்ஸ் பண்ணிடுறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்றாங்க. அது கேட்டு தாத்தா வராரு. என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு. எனக்கும் ஒன்றும் புரியலையேப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து பாட்டியும் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணும் வராங்க, வந்து பேசுகிறாங்க. ஆமாம், கரெக்டு தான், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் முடிவு பண்ணி அவங்க வீட்லேயும் போய் சொல்லிட்டோம். அவங்க அம்மாவுக்கும் இதில் சம்மதம் தான். அதனால் காவேரிக்கிட்டேயே நான் பேசிட்டேன். அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாரு விஜய், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். வக்கீல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அட்வொகேட் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேடம், ஃபார்மாலிட்டிஸ்லாம். அந்த பேப்பரை அவங்ககிட்ட கொடுங்க, டேய் சைன் பண்ணி கொடுறா அப்படின்னு. செம்மையாக டென்ஷனாக விஜய், யாரை கேட்டு இந்த மாதிரி முடிவெல்லாம் பண்ணுறீங்க, என்ன கேட்டு முடிவு பண்ணோம், ஏன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண சொல்லி நீங்கள் யார் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நான் யாரா, என்னடா நீ பாட்டியை பார்த்து இப்படி கேட்குற, யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் கேட்பேன், தாத்தா வந்தாலும் அப்படி தான் கேட்பேன் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவன் கேட்டதில் என்ன தப்பு, நீ யார் அவன் வாழ்க்கையில் முடிவு பண்ண அப்படின்னு பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என் வாழ்க்கையை முடிவு பண்ண எனக்கு தெரியும், காவேரி தான் எனக்கு எல்லாமே, காவேரி டைவர்ஸ் பண்ண சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு பாட்டி அதுக்கப்புறம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.